அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். உலகின் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இஸ்ரேல் காசா இடையில் நடைபெற்று வந்த போர் தற்போது இஸ்ரேல் லெபனான் இடையிலான போராக மாறியிருக்கின்றது. அது இன்னும் ஒருபடி மேலே சென்று ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய நேரடி தாக்குதலின் பின்னர் ஈரான் இஸ்ரேல் போராக ஒரு பிராந்திய போராக இந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்ற அச்சம் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் இஸ்ரேலில் நுழைவதற்கு தடை விதித்து இஸ்ரேலிய அரசு வெளியிட்டுள்ள உத்தரவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் காசா இடையிலான போரில் ஹமாஸ் அமைப்பினருக்கும், லெபனான் போரில் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும், ஏமன் போரில் கவுதிகளுக்கும் இவர் ஆதரவளித்து வருகின்றார் என இஸ்ரேல் பரபரப்பான குற்றச்சாட்டுக்களை வெளியிட்டிருப்பதுடன் இவர் குறிப்பாக அனைத்து தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய ஒரு நபர் தங்களுடைய நாட்டுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை மந்திரி ஸ்டேல் காட்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மண்ணில் ஐநா பொதுச் செயலாளர் காலடி எடுத்து வைக்க தகுதியற்றவர். இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலை உலக நாடுகள் கண்டித்தன. இதனை செய்யாமல் மௌனம் காக்கும் யாருக்கும் இஸ்ரேல் மண்ணில் கால் வைக்க தகுதி கிடையாது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, கவுதி மற்றும் தற்போது ஈரானின் உடைய தாக்குதல்களை நபரிக்கும் ஒரு நபராக ஐநா பொதுச் செயலாளர் இருப்பது மிகவும் துயரம் மிகுந்த விடயம் என இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொடர்ச்சியான தீர்மானங்கள், ஐநா பொதுச்சபையிலும் சரி, பாதுகாப்பு சபையிலும் சரி மேற்கொள்ளப்பட்ட அனைத்து வகையான யுத்த நிறுத்த யோசனைகள், தீர்மானங்கள், நிறைவேற்றப்பட்ட பல ஒப்பந்தங்களை மீறி அப்பாவி பொதுமக்கள் மீதும், குழந்தைகள் மீதும், இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருக்கும் ஐநா பள்ளிகள் மீதும் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றது. இதில் பாலஸ்தீனத்தில் 43,000 பொதுமக்களும், லெபனானில் 2,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக மிக கடுமையான கருத்துக்களை அண்மைய சில நாட்களாக தெரிவித்து வருகின்றார். இந்த நிலையில் இஸ்ரேல் தங்களுடைய தவறை சுட்டிக்காட்டும் எவரையும் சற்றும் மதிக்காமல் அல்லது எதேச்சதிகாரமாக செயற்பட்டு வரும் சூழ்நிலையில் ஐநா பொதுச் செயலாளருக்கு தடை விதித்திருக்கின்றமை உலகளவில் பரபரப்பையும் இஸ்ரேல் மீதான விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீதான தாக்குதல் வெற்றியை நெருங்கிவிட்டோம், இது வெறும் ஆரம்பம்தான். ஈரானின் உடைய உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி இஸ்ரேலில் வசிக்கும் மக்களை இந்தியா உள்ளிட்ட பல்வேறுபட்ட நாடுகள் அறிவுறுத்தியுள்ளன. இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான ஈரானின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்றும், எத்தகைய இழப்புகளை சந்தித்தாலும் பாலஸ்தீன விடுதலைக்காகவும் பாலஸ்தீன மக்களுக்காகவும் நாம் கொடுத்து வரக்கூடிய ஆதரவில் இருந்து நாம் விலகப் போவதில்லை. அதேபோல லெபனான், சிரியா, ஏமனில் அமைந்திருக்கக்கூடிய எமது ஆதரவாளர்களுக்கும் எமது பிராந்திய ஆதரவு நாடுகளுக்கும் ஏற்படும் இடையூறுகளுக்கு ஈரான் நிச்சயம் பொருத்தமான பதிலை அளிக்கும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல், ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியின் கொலைக்கும், ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தளபதி புவாட் ஷுக்கர் மரணத்திற்கும், ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லாவின் உடைய படுகொலைக்கும் ஆக நடத்தப்பட்ட தாக்குதல் எனவும், இந்த தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் பதிலளிக்க முயன்றால் மிக கடுமையான ஈரானினுடைய பதிலடியை இஸ்ரேல் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்று அவர் முக்கியமான விடயத்தை தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் ஏறக்குறைய 400 ராக்கெட் ஏவுகணைகள் ஈரானிலிருந்து இஸ்ரேலை நேரடியாக தாக்கியதாக கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் அயதுல்லா அல் கமேனி தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ஒரு பதிவை வெளியிட்டிருப்பதுடன், தரைக்கு மேலே நெருப்பை உமிழ்ந்து கொண்டு தாக்குதல் நடத்த புறப்படும் வகையில் தயாராக இருப்பது போன்றும், பூமிக்கடியில் குவியல் குவியலாக ஏவுகணைகள் இருப்பது போன்ற காட்சிகளும் காணப்படுகின்றன. இதனால் இஸ்ரேல் மீதான ஈரான் தொடர் தாக்குதலை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாக்குதலின் மத்தியில் இந்த தாக்குதல் தொடர்பான விடயங்களை பேசும்போது குறிப்பாக அயதுல்லா அல் கமேனி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இஸ்ரேல் அடிபணியும் வரை அல்லது பாலஸ்தீனர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை ஈரானின் தாக்குதல் தொடரும் என்ற புதிய அறிவிப்பையும் விடுத்திருக்கின்றார். தெற்கு ஜப்பானில் இருக்கும் கியூஷி தீவில் மியாசாகி விமான நிலையம் அமைந்துள்ளது. இந்த விமான நிலையத்துக்கு முனையத்திற்கு 100 மீட்டர் தொலைவில் திடீரென பயங்கர குண்டு வெடிப்பு நடைபெற்றது. 2ஆம் உலகப் போரின் போது வீசப்பட்ட அமெரிக்க வெடிகுண்டு வெடித்ததால் விமான நிலையத்தை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜப்பானின் போக்குவரத்து அமைச்சகத்தின்படி வெடிகுண்டு அகற்றும் குழு போர்க்காலத்தின் போது வான்வெளி தாக்குதலில் நிலத்தினடியில் புதைந்த அமெரிக்க வெடிகுண்டால் வெடித்தது என்பதை உறுதிப்படுத்தியது. இந்த குண்டுவெடிப்பு டாக்ஷிவேயில் 7 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் ஆழமும் கொண்ட பள்ளத்தை உருவாக்கியுள்ளது.
இதனால் ஓடுபாதையை மூடுவதற்கு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. குண்டுவெடித்த நேரத்தில் அந்த இடத்தில் எந்த விமானங்களும் செல்லாத சூழ்நிலையால் இந்த அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குண்டுவெடிப்பு காரணமாக 87 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பள்ளத்தை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. குண்டுவெடிப்புக்கான காரணம் குறித்து ஜப்பான் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றார்கள். இதற்கிடையே வெடிக்காத குண்டுகள் தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருக்கின்றன. போர் முடிவடைந்து 79 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட போதிலும் மியாசாகி விமான நிலையத்தில் வெடிக்காத பல குண்டுகள் இதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டதாக ஜப்பான் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லாக்களின் பல தலைவர்களையும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவையும் படுகொலை செய்த பின்னர் ஸ்டெல் தரைவழி தாக்குதலை லெபனானுக்குள் ஆரம்பித்திருந்தார்கள். குறிப்பாக லெபனானுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய படைகள் மீது மிக கடுமையான பதிலடி தாக்குதலை ஹிஸ்புல்லாவின் ரத்வான் சிறப்பு படையணி நடத்தியுள்ளார்கள். ராக்கெட் லாஞ்சர்கள், ஏவுகணைகள், இயந்திர துப்பாக்கிகள் கொண்டு ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் இராணுவம் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. பல உயிரிழப்பு, பல காயமடைதல்கள் என்பவற்றுக்கு அப்பால் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கிகள், கவச வாகனங்களும் ஹிஸ்புல்லா போராளிகளால் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலிய இராணுவம் லெபனான் எல்லையிலிருந்து தற்போது பின்வாங்கி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த தாக்குதலில் இஸ்ரேலினுடைய உயர்மட்ட இராணுவ தளபதிகள் 3 பேர் கொல்லப்பட்டதுடன் 18 இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. லெபனானில் இஸ்ரேல் எதிர்பார்த்ததை விட மிக கடுமையான எதிர்ப்பு தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியிருப்பதால் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. லெபனானுக்குள் இஸ்ரேலிய படைகள் நுழைந்தால் அதை தடுப்பதற்கும் லெபனானை பாதுகாப்பதற்கும் தங்களது போராளிகள் முழு தயார் நிலையில் இருப்பதாக ஹிஸ்புல்லாவினுடைய புதிய தலைவர் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுர குமாரதிசாநாயக்கா பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள சூழலில் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இலங்கையின் முயற்சிகளுக்கு பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என பிரித்தானிய தூதுவர் உறுதியளித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் இலங்கையின் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் ஜனாதிபதி அனுர குமாரதிசாநாயக்காவை நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினார். மேலும் இச்சந்திப்பில் உயர்ஸ்தானிகர் பெட்ரிக் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுர குமாரதிசாநாயக்கா வெற்றி பெற்றமைக்காக வாழ்த்து தெரிவித்ததோடு இலங்கையின் ஜனாதிபதியாக திசாநாயக்கா ஆட்சி அமைத்ததற்கு பிரித்தானிய அரசாங்கமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி அனுர குமாரதிசாநாயக்காவின் தலைமைத்துவத்தில் பாராட்டு தெரிவிக்கும் வகையில் சார்ல்ஸ் மன்னர் மற்றும் பிரித்தானிய பிரதமர் ஷேர் கீர் ஸ்டார்மர் ஆகியோரின் பிரத்யேக வாழ்த்துச் செய்திகளையும் அவர் ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளார். அத்துடன் இக்கட்டான பொருளாதார நிலைமையிலிருந்து இலங்கை மீண்டு வருவதற்கு நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இலங்கையின் முயற்சிகளுக்கு பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என உறுதியளித்த உயர்ஸ்தானிகர் கல்வித்துறை மற்றும் பொருளாதாரம் போன்ற உறவுகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்கும் பிரித்தானிய அரசாங்கத்தின் உதவி இலங்கைக்கு கிட்டும் என இலங்கை ஜனாதிபதியிடம் அவர் உறுதியளித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி தாக்குதலை நடத்திய பின்னர் இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் அதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கும் என்ற அறிவிப்பு ஈரானிலிருந்து மீண்டும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு அவசர அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தேவையற்ற பயணங்களை இந்தியர்கள் யாரும் மேற்கொள்ள வேண்டாம் என இந்திய அரசு இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அத்துடன் நாட்டில் உள்ள இந்திய குடிமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். ஈரானில் யாராவது இந்தியர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் டெஹ்ரானில் அமைந்துள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் நிலைமையையும் பாதுகாப்பு நிலைமையின் தீவிரத்தையும் இந்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இஸ்ரேலின் முக்கிய நகரமான டெல்லவில் உள்ள இந்திய தூதரகமும் அங்கு வசிக்கும் இந்தியர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இந்திய குடிமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும், தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும், வெளியே செல்லாமல் பாதுகாப்பான தங்குமிடங்களில் தங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய தூதரகம் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.